என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து அவங்க அம்மா வயசு கிட்டதுன்னு வந்தாக்கா வெளியில யாருமே காணும். கொஞ்சம் சத்தம் கொடுக்காம இருக்க கூடாதா? இன்னும் கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிருக்கலாம். அதுக்குள்ளதான் டேய் மதனு, சரி விடு, உனக்கு கிடைச்சது அவ்வளவுதான். போதும், உனக்கு இவ்வளவு கிடைச்சதே அதிகம் தான்டா. வாய முடிட்டு வந்த வேலையை பாருடா. அது சரி, நான் வந்தது இந்த வேலைக்கு தானே, அந்த வேலையை தானடா பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இடையில மதன், டேய் மதன், ஐயோ சூரிய வந்துட்டானே. ஏதாவது கேட்டுருப்பானா, ஏதாவது பாத்துருப்பானா? சரி கேட்டு பாப்போம். சொல்ற சூர்யா, என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆகுதான். டேய் மந்தி ஒரு பால் கொடுக்கூடாது? அப்பாடா, எதையும் பார்க்கல. இல்லடா சூர்யா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அம்மா தான் சொன்னாங்க நீ ரூம்ல இருக்கேன்னு. அம்மாவும் கூப்பிட்டு பார்த்தாங்க, நீ சவுண்ட் கொடுக்கலையா? சரி அதான் அம்மா சொன்னாங்க ரூமுக்கு போய் பாருன்னு. அதான்டா வந்தேன். ஆமாடா ரெஸ்ட் ரூம்ல இருக்கா, அதான் அம்மா கூப்பிட்டு கேட்கல. சரி வந்துட்டு ஏன்டா வெளியே நிக்கிறேன், ரூம்ல வர வேண்டியதானே? இல்லடா, 2 ரூம் இருக்கு, இதுல எதுன்னு தெரியல. அம்மா சொல்லிதான் அனுப்பிச்சாங்க, பட் மறந்துட்டேன். எந்த ரூம்னு தெரியாம நான் ஏதாவது ரூம்ல போயிட்டேன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான் வெளியில வெயிட் பண்றேன். அட ஆமால, அது ஒண்ணும் இல்லடா, இதோ இதான் என் ரூம். அது ஷாலோட ரூம். ஷாலு ஞாபகம் இருக்கா, நீ அன்னைக்கு செக் பண்ண வந்தீங்க, அவளோட ரூம். நல்ல வேலை அவ ரூம்ல போயிடல. ரூமுக்குள்ள, அதான் ரூமுக்குள்ள போய் பார்க்க வேண்டியதை பார்த்தாச்சு. பேசுறதுக்குள்ளதான் வந்துட்டேனே. மதன் மதன், சொல்லு சூர்யா. இல்லடா ரூம்குள்ள போகலன்னா, ஏற்கனவே அவ டென்ஷனா இருக்கான். யாராவது ரூம்குள்ள போயிட்டா காட்டு கத்துன்னு கத்துவா, அதான் கேட்டேன். நீ போயிடலன்னு டென்ஷனா? ஏன்டா? அதான் சொன்னேடா, ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்ககிட்ட. அதுதான் இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா. அவங்க அம்மா அண்ணன் இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தான் பேசுறா, என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறா. அதான் சொன்னேன் இன்னும் டென்ஷன்ல தான் இருக்கான்னு. அதான் கேட்டேன், நீ உள்ள போயிடல, போயிட்டீங்கன்னா நீ என் ஃப்ரெண்டு வேற, அது வேற வச்சுட்டு ஏதாவது கத்திட்டானா என்ன பண்றது? என்னால உனக்கு கஷ்டமாயிடும்ல, அதுக்கு தான் கேட்டேன். மேடம் அது டென்ஷன்ல இருக்கதாவது. இப்ப அவங்க கூல் ஆயிட்டாங்க. ஆனா அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசணும். இந்த மதன் சீக்கிரம் பேசிடுடா. ஓ அந்த விஷயமா? அது சரி விடு, பாத்துக்கலாம். அவங்க என் கிட்ட எல்லாம் கோவப்பட மாட்டாங்க. என்னடா மதன் சொன்ன, உன்கிட்ட கோவப்பட மாட்டாளா? மதனு மோய விட்டு மாட்டிக்காத, ஏதாவது பண்ணி சமாளி, சூர்யாவுக்கு சந்தேகம் வரப்போகுது. அது ஒண்ணும் இல்லடா, நான் 3வது மனுஷன், என்கிட்ட போய் அவ்வளவு சீக்கிரம் கோவப்படுவாங்களா? அப்படி சொன்னேன்டா. ஓ அதை வச்சு சொன்னியோ? ஓகே ஓகே, நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். தெரியல உனக்கு திட்ட மாட்டாளான்ட்டு. சரி வா, நம்ம எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், வாடா உட்காருவேன். சரிடா வா போ. சொல்ற மதன், ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்ன? ஆமா சூர்யா, ரொம்ப அர்ஜென்ட் தான், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. வேற ஒண்ணும் இல்ல, உங்க மாமனார் எனக்கு போன் பண்ணாரு. மாமாவா? எதுக்கு போன் பண்ணாரு? என்னாச்சு? டேய் என்னடா என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். பொண்ணு பார்த்தாச்சு, பொண்ணு பார்த்துட்டு சும்மா வந்தேன்னா ஓகேன்னு வேற சொல்ல ஓகேன்னு சொல்லியாச்சு. இப்ப அவரு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க ஐயரை பார்க்க போறாராமா. ஓ அது சரி, அவ்வளவு தூரம் போயிட்டாரு. நான் நினைச்சதுதான், எதிர்பார்த்ததுதான். பாத்துக்கலாம். டேய் என்னடா அசால்ட்டா பாத்துக்கலான்ற, எனக்கு ஒரு மாதிரி பக்கு இருக்கு. ஏதாவது பண்ணுடா, இல்ல ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? ஏதோ என்ன கிட்ட சொல்லுடா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். டேய் மதன், இது வரைக்கும் எனக்கு எந்த பிளானுமே இல்ல, என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவும் இல்ல. இப்ப வரைக்கும் நான் பிளாங்கா தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த கல்யாணம் நடக்காது, என் துளசி எனக்கு தான் நம்பிக்கையில நான் இருக்கேன். அடே என்னடா பேசுற, இந்த கல்யாணம் நடக்காதுன்றது நமக்கு தெரியுமே, இது நடக்கவும் கூடாது. பாரு, நான் இங்க வரும்போது உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சரி அது வேற விஷயம், அது விடு. இங்க பாருடா, டேய் இந்த கல்யாணத்தை எப்படியாவது இது பண்ணுடா, நிச்சயதார்த்தம் வருது, எனக்கு இதெல்லாம் சுத்தமா ஈடுபாடு இல்ல, பாத்துக்க. டேய் இருடா, டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம். இப்ப என்ன, நிச்சயத்துக்கு நாள் குறிக்க போறேன்னு சொல்லிருக்காரு என் மாமனார், அவ்வளவுதானே. இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், பண்றேன். நீ என்ன டென்ஷன் ஆகாத, கூலாயிரு. நீ டென்ஷன் ஆகாதா, நார்மலா இரு, பாத்துக்கலாம். என்னவோ எனக்கு தெரியல. டேய் சூர்யா, நீ பாத்துப்பேங்கிற நம்பிக்கையிலதான் நான் கேர்லெஸ்ஸா இருக்கேன். பாத்துப்பல, அது சரி நீ பாத்துப்ப, ஏன்னா இங்க இருக்கிறது ஊழலாச்சு, நீ பாத்துக்காம இருக்க மாட்ட, நீ அதெல்லாம் பாத்துருவ, எனக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஆனாலும் எனக்குள்ளேயும் என்ன சொல்ல, சரி விடு. என்ன ஏதோ சொல்ல வர, ஆனா சொல்ல மாட்டேன். என்னடா இதெல்லாம் விஷயமா என்ன? டேய் எது வந்தாலும் சொல்லு, இல்ல என் மாமனார் வேற எதுவும் சொன்னாரா? மதன் எதா இருந்தாலும் சொல்லுடா. உங்க விஷயம் இவ்வளவுதான்ப்பா, உங்க மாமனார் இவ்வளவுதான் சொன்னாரு, அதுவும் நான் உங்ககிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். இது வேற விஷயம், என் விஷயம் வச்சுக்கேன். டேய் மதன், உன் விஷயமா? அப்ப என்னமோ இருக்கு. என்ன சார் எதுவும் மறைச்சு பேசுற மாதிரி இருக்கு. என்னடா எது வரணும் சொல்லுடா. சிச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, உங்ககிட்டதான் சொல்லணும், ஆனா இப்ப நேரம் இல்ல. இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் சார்
உங்ககிட்ட நான் பேசி பழகுன்னு கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்களை பத்தி ஓரளவுக்கு எனக்கு கெசம் இருக்கு. இன்னமும் மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்களே. என்ன டாக்டர் சார், ஏதாவது சம்திங் சம்திங் ஓடுதா என்ன? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. ரைட்டு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப என்னமோ சம்திங் இருக்கு. சம்திங்கான்னு கேட்கும் போது முகத்துல லைட் எரியுது. அப்போ சம்திங் தான். டேய், என்ன என்ன யார் அது? எங்கடா, ஹாஸ்பிட்டல்லையவா இல்ல வெளியிலயா? டேய் சூர்யா, எப்படி இதுதான் விஷயம் எப்படி கண்டுபிடிக்கிற? டேய், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? மூசு பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாதுன்னு. அதுதான் உன் முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கே. சார் எங்கேயோ கவுந்துட்டீங்கன்னு நல்லா தெரியுது. அதுதான் எங்கன்னு தெரியல. டேய் உண்மையாது நம்ம ஊரா வெளியூரா இல்ல ஹாஸ்பிட்டல் உள்ளுக்கேவா? அது சூர்யா, ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்ல, வெளியில தான். ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. என்னது கன்ஃபார்ம் ஆகலையா? டேய் என்னடா சொல்ற? அப்போ நீ இன்னும் போய் அவங்க கிட்ட சொல்லல அப்படிதானே? என்ன வெறும் லுக்கிங்ல மட்டும்தான் இருக்கோ? ஆமா ஆமா, அதுவும் நான் மட்டும்தான். நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. நான் போய் பேசினாலும் அவங்க வெட்டப்பட்டு ஓடுறாங்களே தவிர என்கிட்ட பெருசா பேச மாட்டாங்க. டேய் மச்சி, அப்ப அவங்க மனசுல நீ இருக்கேன்றது தெரியுது உனக்கு, கரெக்டா? அப்ப நீ என்ன பண்ணு, ஸ்ட்ரெயிட்டா போய் பேசுடு. போய் ஸ்ட்ரெயிட்டா ப்ரொபோஸ் பண்ணிடு. அட ஏன்டா நீ வேற, நான் போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டா என்ன உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காது, என் ப்ரொபோசலை ஏத்துப்பாங்களோ ஏத்துக்க மாட்டாங்களோ தெரியலையே. டாக்டர் சார், நீங்க இப்படி சொன்னா நாங்களா என்ன சொல்றது? ஏண்டா உனக்கு என்னடா குறைச்சலு? உண்மை எப்படி பிடிக்காம இருக்கும்? என் ஃப்ரெண்ட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்றவங்க யாரு? கூட்டிட்டு வா, நான் கேட்கறேன் அவங்க கிட்ட, என் ஃப்ரெண்டுக்கு அப்படி என்ன குறைச்சல்னு. டேய் ஆள் மட்டும் யாருன்னு சொல்லு, நான் விட உனக்காக போய் பேசுறேன். உண்மையாவே எனக்காக நீ பேசுவியா சூர்யா? டேய் என்ன சந்தேகமா? அப்படிலாம் சந்தேகப்படாத நண்பன்டா, கண்டிப்பா பேசு. பொண்ணு யாருன்னு சொல்லு. பொண்ணுகிட்ட மட்டும் இல்ல, பொண்ணு வீட்டுல போய் பேசுற யாருன்னு சொல்லுடா. எனக்கு நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ற, உனக்காக நான் இது பண்ண மாட்டேன். டேய் யாருன்னு சொல்லு, எந்த ஊருன்னு சொல்லு, நாளைக்கே போறோம் பேசுவோம். யாருடா சொல்லுடா. சூர்யா, எனக்காக நீ இவ்வளவு தூரம் பேசுறேன்னு சொல்ல பாரு, அது போதும். நீ பேசலையோ எனக்காக வந்து நிப்பன்னு சொன்னல, அது போதும். ரொம்ப தேங்க்ஸ் தான். டேய் என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? நண்பன்டா, என் நண்பனுக்காக எது வேணாலும் செய்வேன். நீ பொண்ணு யாருன்னு சொல்லு, உடனே வந்து பேச நான் ரெடி. வா வா பேசலாம். இல்லையா இப்பயே கூட கிளம்பலாம். கிளம்பு, எங்க இருக்கு பொண்ணு சொல்லு. சொல்றேன். இப்ப அதுக்கான டைம் கிடையாது. சொல்றேன், கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவேன். அப்ப நீதான் எனக்காக பேசணும். பேசுவேன்னு நம்புறேன், பேசுவேன் நம்பிக்கையில் இருக்கேன். பார்க்கலாம். இப்ப வேண்டாம்டா. உனக்காக நான் எப்ப வேணாலும் பேசுவேன். யாருன்னு சொல்லு, எப்ப பேசணும்னு சொல்லு, கண்டிப்பா பேசுறேன்டா. தேங்க்ஸ்டா சூர்யா. அது சரி, தேங்க்ஸ் நீயே வச்சுக்க. வந்ததுல இருந்து எதுவுமே கொடுக்கல, வெயிட் பண்ணுடா. துளசி கூப்பிடுறேன், காஃபி எடுத்துட்டு சொல்றேன். சரிடா. ஆமா, இன்னும் கொஞ்சம் சந்தேகம்டா. சந்தேகமா? அது என்ன? இல்ல, உங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறையன்னு சொல்லியிருக்கேன். நான் எப்ப வரும்போதெல்லாம் வீடு காலியாவே இருக்கடா. இப்ப கூட பாத்துக்க, வீடு காலியா தான் இருக்கு. நான் வந்ததும் அம்மா மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் வீட்டுல வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆனா நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது உங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. யாருமே ஆளு காணும். யாரும் எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டாங்களா என்ன? முதல் 2 நாள் வரும்போது எல்லாரும் தோட்டத்துக்கு போயிருந்தாங்கடா. இப்ப எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க. உங்ககிட்ட விஷயத்த சொல்லுங்கன்னா ஒண்ணும் இல்ல, என் தம்பியோட கூட படிக்கிற பொண்ணு வந்திருக்கான். அதான் எல்லாரும் மேல மொட்டை மாடியில இருக்காங்க. பாபா நீ மேல கூட்டிட்டு போற, அதுக்கு மட்டும் காஃபியை குடிச்சிடும். காஃபியை குடிச்சிட்டு மேல போய் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அம்மா கீழே இருக்காங்க, அத்தையும் கீழே தான் இருப்பாங்க நினைக்கிறேன். அன்னைக்குமா அத்தை ரூம்ல இருந்திருப்பாங்க, அதை நீ பாத்துருக்க மாட்டேன். அப்புறம் ஷாலும் ரூம்ல தான் இருக்கா. இவங்க 3 பேர் தான் கீழே இருக்காங்க, மத்தவங்க எல்லாரும் மேலதான் இருக்காங்க. துளசி கூட மேலதான் இருப்பான்னு நினைக்கிறேன். கூப்பிடுறேன். அது சரிடா, தம்பி கேர்ள் ஃபிரெண்ட் கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்றேன். நீ எந்த கோவமும் இல்லாம ஜாலியா சொல்ற. பரவாயில்லையே, நல்ல ஜாலியான ஃபேமிலி தான் போல இருக்கே. இல்ல மதன், என் தம்பி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் பேச மாட்டான். அப்படி யார்கிட்டயாவது பேசுறானா அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவன் பேசுவானே. அந்த வகையில இந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் என் தம்பிக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு என் தம்பியில ரொம்ப இஷ்டம். நான் பார்த்தேன் பேசணும். ரொம்ப நல்ல பொண்ணுடா. வா, நீயும் பாக்குறதுல போறேன். வா, நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். சூர்யா, உண்மையாவே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து தானே வச்சிருக்கணும். ஏன்னா நீ ஒரு நல்ல நண்பன், நல்ல அண்ணன், நல்ல காதலன். உங்க அம்மாவுக்கு நீ நல்ல புள்ள, குடும்பத்துக்கு நல்ல தலைவன். இந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்க இந்த குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும்டா. போதும்டா, ரொம்ப புகழ்ற. பாத்துக்க, இங்க பாரு மதன், என் குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட என் துளசியை ரொம்ப பிடிக்கும். அவ எப்ப என் வாழ்க்கையில வந்தாலும் அப்பல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப நேசிக்கிறேன். முன்னாடி நேசிப்போம், ஆனா பெருசா நான் இதுலயும் பெருசா ஏற்பாடு இருக்காது. ஆனா எப்ப என் துளசி வந்தாலும் அப்பல இருந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என் தம்பி தங்கச்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன் அவங்க கிட்ட. ஆனா எப்ப என் துளசி வந்தாலும் இப்ப அவங்க கிட்டே நான் நல்லா தான் இருக்கேன், ஜாலியா தான் இருக்கேன். என் தம்பிய தங்கச்சிங்களும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. முன்னாடிதான் நான் பயப்படுவாங்க, இப்ப அவங்க நல்லா ஜாலியா பேசுறாங்க.
அப்ப இருந்ததை விட இப்ப இருக்கிறதா பிடிச்சிருக்கு. ஓ, அப்போ சூர்யா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் தங்கச்சி துளசி தானே சொல்லு. அப்படிதானடா? கிட்டத்தட்ட அதான் உண்மை வச்சுக்கேன். முன்னாடி எல்லாம் என்கிட்ட ரொம்ப பயப்படுவாங்க, ஏன்னா நான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன். இப்பதான் ஸ்ட்ரிக்டா போயிடுச்சேன், எல்லாருக்கிட்ட ஃப்ரீயா தான் இருக்கேன். அதனால என்கிட்ட எல்லாரும் ஃப்ரீயா இருக்காங்க. அவங்க மனசுல இருக்கிறத தைரியமா சொல்றாங்க. என்னால அவங்க மனசை இப்ப புரிஞ்சுக்க முடியுது. முன்னாடி இது மாதிரி இல்ல, பட் இப்ப எல்லாமே பிடிச்சிருக்கு. அது சரிதான். அப்போ ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில வந்துட்டா நம்ம லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அதானே? கண்டிப்பா மதன், வரவ நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை சொர்க்கம் தான். அவன் நம்ம வாழ்க்கையை பார்த்துப்பான், நம்ம அவளை பார்த்துக்கிட்டா போதும். அவ அதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாளே. சூர்யா, நீ எந்த அளவுக்கு துளசி லவ் பண்றேன்னு உன் வார்த்தைகள்ல தெரியுது. உன்னை பார்க்கும்போது நானும் சீக்கிரம் போய் நீ அவகிட்ட லவ் சொல்லணும்னு தோணுது. ஆனா சொல்லிடுவேன், சீக்கிரம் சொல்லிடுவேண்டா. ஏய், நாளை கட்டாது, முதல்ல சொல்லு. சரியா? சரி, நான் பேசிட்டு தான் போ. இரு, நான் காஃபி எடுத்துட்டு சொல்றேன். துளசி, துளசி, துளசி எங்கம்மா இருக்கா? துளசி வெளியில வேலையா இருக்காப்பா, என்ன சொல்லு. ஒண்ணும் இல்ல, மதன் வந்ததுல நீங்க எதுவுமே கொடுக்கல. காஃபி எடுத்துட்டு சொல்லுங்க மாவளா. ஐயோ, ஆமா, நான் கூட அப்படியே இருந்துட்டேன். சாரிப்பா தம்பி, இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். துளசி வேலையா இருக்கா, நானே எடுத்துட்டு வரேன். அத்தை, ஐயோ, இவர் எங்க இருக்காரோ, தெரியாம வந்துட்டோமோ. ஹலோ, சொல்லுமா, என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் வந்தேன், நான் போறேன். எதுக்கோ வந்திருக்காங்க மேடம், என்ன பார்த்ததும் தடுமாறுறாங்க. கொஞ்ச நேரம் நின்னா நல்லாதான் இருக்கும். அது என்னமா ஏதோ கேட்க வந்து எதுக்கு அமைதியாயிட்டா? என்ன வேணும்? அம்மா கிட்ட கேளு. இல்ல மாமா, அத்தையும் அம்மா கூப்பிட்டாங்க, அதான் கூப்பிடலான்னு வந்தேன். வேற ஒண்ணு இல்ல மாமா. ஐயோ, அண்ணி கூப்பிட்டாங்களோ? சரிம்மா, நான் சொல்ல அம்மா கிட்ட வரேன்னு சொல்லு. நான் காஃபி போட்டு குடிச்சிட்டு உடனே வரேன். அத்தை, காஃபி தானே, நான் போட்டு கொடுக்குறேன். நீங்க போய் அம்மா பாருங்க அத்தை, நான் காஃபி போட்டு கொடுக்குறேன். ஐயோ, காஃபி போடலாம். வேண்டாம், மதன் ரொம்ப பாவம். ஷாலு, வேணாமா, காஃபி தானே, நாங்க வெளியில கூட போய் குடிச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா, நீங்க போங்க, போய் ஆத்தைய பாருங்க. நான் மதனை கூட்டிட்டு போய் வெளியில கூட குடிச்சுக்கிறேன். ஐயோ, என்ன சூர்யா இப்படி சொதப்பா? இவ்வளவு பார்க்கணுமே, என்ன பண்ணலாம்? வேற வழி இல்ல, சூர்யா கிட்ட பேச வேண்டியதான். சூர்யா, அத காஃபி அவங்களே போடுன்னு சொல்றாங்களே, வீட்லயே குடிச்சிடலாமே. எதுக்கு வெளியில எல்லாம் போயிட்டு? நீ வேற மேல அவங்க எல்லாம் மீட் பண்ணணும்னு சொன்ன, இங்கே குடிச்சிடலாமே. அதுக்கு இல்ல மதன், நல்லதுக்காக தான் சொல்றேன். சொன்ன கேளு, நீ இந்த காஃபியை குடிச்சுனா நீ எங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன். மதன், சொன்ன கேளு, எதுக்கு விளையாட்டு? நம்ம வெளியில குடிச்சிடலாமே. சே, என்னடா இப்ப வேணாம்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. பரவாயில்லடா, இங்கே குடிக்கலாமே. எனக்கும் இங்க குடிக்கதான் பிடிக்குது, நம்ம இங்கே குடிக்கலாமே. அது சரி, அப்போ உன் தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது. மதன், எனக்கு காஃபி வேணும், எனக்கு மட்டும்தான் காஃபி, ஓகேவா? ஏண்டா, எதுக்கு உனக்கு வேணும்ன்ற? அது ஒண்ணும் இல்லப்பா, அவன் துளசி கையால போட்டு தான் குடிப்பான், அதனாலதான் அவன் வேணாம்னு சொல்றான். நீ விடுப்பா மதன், உனக்கு மட்டும் ஷாலினி காஃபி போட்டு வந்து கொடுப்பான். ஓ, அப்படியாமா? ஓகேதான். அப்ப எனக்கு மட்டும் காஃபி ஓகே. எனக்கு மட்டும் காஃபி கொண்டு வாங்க. சரி, நான் இப்போ எடுத்துட்டு வரேன். சரிங்க, எடுத்துட்டு வாங்க, காஃபி கொண்டு வாங்க. அது சரிடா, இந்த மகனே, அவ காஃபி எப்படி போடுவான்னு உனக்கு தெரியாது. சரி, உன் தலையோட யாரால மாத்த முடியும்? உனக்கு இன்னைக்கு நேரம் தெரியல. சரிப்பா சூர்யா, அத்தை உள்ள கூப்பிட்டாங்க, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். டாக்டர் தம்பிக்கு முதல்ல காஃபி கொடு, அப்புறமா துளசி கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லு, சரியா? இல்லம்மா, இருக்கட்டும், உங்க வீட்டுல அம்மா வெயிட் பண்ணுவாங்க. இந்த காஃபி குடிச்சிட்டு கிளம்புறமா கொஞ்ச நேரத்துல. அட என்ன டாக்டர் தம்பி, இத்தனை வாட்டி வரீங்க, ஆனா உடனே போயிடுறீங்க. இன்னைக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்லம்மா, அம்மா வெயிட் பண்ணுவாங்க. நீ அம்மான்னு கூப்பிடுறது உண்மைதான், இருந்து சாப்பிடு, இல்லைன்னா போயிடு. சரிங்கம்மா, நான் சாப்பிட்டுட்டே போறேன். அம்மா இப்படி சொன்னாவே வேற பாம்பல இருக்கு. டேய், நான் சொன்னப்படி இருந்திருக்க மாட்டேதானே? சே, அப்படி இல்லடா, அம்மா வீட்டுல வெயிட் பண்ணுவாங்க, எனக்கு அதெல்லாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்குதான் சொன்னேன். சரிடா, ஒரு நாள் எங்க வீட்டுல சாப்பிட்டா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, அம்மா கிட்ட நான் பேசுவேன். சரிம்மா, நீங்க போய் அத்தையை பாருங்க. அவ ஷாலினி காஃபி கொண்டு வந்தோடனே மதன் குடிச்சிட்டு இங்க இருக்கானோ இல்ல அலறி அடிச்சுட்டு ஓடுறானோ. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கம்மா. சரிப்பா சூர்யா. மாமா, காஃபி இல்லைங்க, நீங்க எடுத்துக்க சொல்லுங்க மாமா. சரிம்மா, மதன் காஃபி வாங்கிக்கூடா. சரிடா, வாங்கிக்கிறேன். காஃபியை கொடுங்க. யாரோ இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை. யாரது அங்கே என் காதல் தேவதையா? பறிபோனது போனது நெஞ்சம், இது வாலிப சோதனையா? மதன், டேய் மதன், ஷாலு, டேய் மதன், என்ன ரெண்டு பேருக்கும்? மதன், டேய் மதன், சொல்லு சூர்யா, என்னடா சொல்ற? அவன் காஃபி வச்சு நின்றுட்டு இருக்கான். காஃபி வாங்க என்ன யோசனை உனக்கு? ஷாலு, காஃபி கூட அவன்கிட்ட. சரிங்க மாமா. மதன், உட்காருடா, ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கல, உட்காரு. சரிடா. என்னடா காஃபி எப்படி இருக்கு? எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? காஃபி தானே, நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. என்னது நல்லா இருக்கா? இல்லையே. ஆமா, இவன் இங்கதான் இருக்கானா வேற எங்க இருக்கானா? ஒருவேளை போதையில இருக்கானோ என்ன? அது சரி, இங்க என்ன நடக்குது?
என்னமோ நடக்குது. ஓ, கதை அப்படி போகுதோ? ரைட்டு. அப்ப சார் போதில தான் இருக்காரு. சொல்ல சரியா? இல்ல, காஃபி செம்ம டேஸ்டா இருக்குமே. ஆமா ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கு. இத குடிச்சுக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு. அது சரிதான், காஃபி செம்ம டேஸ்டா இருக்கா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ அரை போதில தான் இருக்க. அதுவும் எந்த போதில இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஈரடி மவனே, உன்னை போதில தெரிய வைக்கிறேன். மதன், டாக்டர் சார். டேய் டாக்டர், என்னடா என்ன எதுக்கு பக்கத்துல? டேய், பார்த்தது போதுண்டா, காஃபியை குடி. மிச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? சூர்யா, அது காஃபிய சொன்னேன்டா. காஃபிய பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? ஆறிடும்ல. குடி, சூட்டோட குடிச்சாதான் அது டேஸ்ட் என்னன்னு தெரியும். குடிடா. குடிச்சிட்டு அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் பாத்துக்கிட்டு குடி. ஃபர்ஸ்ட் காஃபியை குடி மவனே, அதெல்லாம் இருக்கு. குடி குடி. குடிக்கிறேன்டா. ஐயோ, சூர்யா பார்த்து போனோம். சிச்சி, அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஆனாலும் நம்ம வேற இவன் இருந்து அவ பக்கமா பார்க்க போகுது. டேய் மது, முழு மறுபடியும் வாயை முடிட்டு காஃபியை குடி. சிச்சி, வாயை திறந்துட்டு காஃபி குடி. ஐயா, டேய் என்னடா இது? என்னடா இது? இது பேரு காஃபியாடா? ஆமாடா, அது பேர் தான் காஃபி. நீ காஃபி கேட்டல, அது ஷாலு அவ கையாலேயே உனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. குடிடா. நீ என்ன இப்படி கேக்குற? குடி குடி. என்னாச்சு? காஃபி நல்லா இல்லையா? ஐயோ, இவ வேற வருத்தப்படுவாளே. இவன் நமக்காக ஃபர்ஸ்ட் டைம் காஃபி போட்டு கொடுத்துருக்கா. நல்லா இல்லைன்னு சொன்னா எப்படி? என்னாச்சு? காஃபி நல்லா இல்லையா? இது ஷாலுமா, கொஞ்சம் பொறுமையா இரு, சொல்லுவோம். மது, சொல்லுடா. ஷாலினி கேட்கலாம்ல, சொல்லு. காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லுடா. சொல்லுங்க. காஃபி நல்லா இல்லையா? உங்களுக்காக கஷ்டப்பட்டு போட்டு எடுத்துருவாங்க. காஃபி நல்லா இல்லையா? சரி, அப்படிலாம் இல்ல. காஃபி சூப்பரா இருக்கு. உண்மையா இப்படி ஒரு காஃபியை நான் வெளியில எங்கேயுமே குடிச்சது கிடையாது. சூப்பரா இருக்கு, செம டேஸ்டா இருக்கு. அட பாவி. ரைட்டு, அப்போ முத்திருச்சு. டேய், யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லும் போது புரிஞ்சு வச்சிருந்தவனே. காஃபி நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, காஃபில என்ன நல்லா போட்டீங்க? என்னன்னா, காஃபி தூள், சக்கரை, பால் அத போட்டு. ஏன் என்னாச்சு? இல்லங்க, சக்கரை தான் போட்டீங்களா? இல்ல, சக்கரை மாதிரியே உப்பு கூட வெள்ளையா தான் இருக்கும். ஒருவேளை அது ஏதாவது? எதுக்கு அப்படி கேக்குறீங்க? இல்லங்க, காஃபி நல்லா இருக்கு. என்ன, உப்புல காஃபி கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி காஃபி செம்ம டேஸ்டா இருக்குன்னு. ஆமா ஆமா, உப்புல காஃபி கம்மியா தான் இருக்கும். என்ன ஷாலினி, அப்படிதானே? ஐயோ, சக்கரைக்கு பதிலா உப்பு போட்டுட்டேனோ? சாரிங்க, நான் அது சக்கரைன்னு நினைச்சுதான் போட்டேன். ஐம் சாரி. இதுக்கு ஒரு டேஸ்ட் தாங்க இருக்கு, நல்லா இருக்கு. என்ன, நான் அப்பவே உஷாராயிருக்கணும். ஏற்கனவே நீங்க தான் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு சமையல் தெரியாதுன்னு. அப்பவே உஷாராயிருக்கணும். சூர்யா தப்பிச்சுட்டான், நான் மாட்டிக்கிட்டேன். அது சரி, நானும் மாட்டிக்கிட்டேனே. இனி தப்ப முடியுமா என்ன? சரிடா மதன், நீ வீட்டுல காஃபியும் குடிச்சிட்டு மேல மொட்டை மாடிக்கு வா. நான் மொட்டை மாடிக்கு போறேன். நீ கொஞ்சம் ஃப்ரீயாவே காஃபியை குடிச்சிட்டு வா. நான் மொட்டை மாடிக்கு போறேன். ஐயோ, என்னது மிச்ச காஃபி குடிச்சிட்டு வருதா? டேய், என்கிட்ட வர பேஷண்ட்டுக்கு சுகரும் சால்ட்டும் அவ்வளவா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ற வேண்டாம். நானு இந்த சால்ட் காஃபி நான் குடிச்சேன், நாளைக்கே போய் சேர வேண்டியதுதான். மவனே, நீ தப்பிச்சிட்டல, முன்னாடி எனக்கு அலர்ட் பண்ணக்கூடாது. நான் தான் சொன்னேன், நீ கேட்கலையே. சரி சரி, வாங்கிட்டல, அதை குடிச்சிட்டு வா. நான் மொட்டை மாடியில வெயிட் பண்றேன். நீ ஃப்ரீயாவே குடிச்சிட்டு கப்ப குடுத்துட்டு வா. நான் போறேன். நான் இங்க இருந்தா சரியா வராது, நான் போறேன். சாரிங்க, காஃபில சால்ட் ரொம்ப அதிகமா இருக்கா? சேச்சா, சால்ட்ல தாங்க காஃபி கம்மியா இருக்கு. சாரிங்க, அந்த காஃபி குடிக்காதீங்க, கொட்டிடலாம், கொடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் போட்டு வந்துட்டேன். அது எப்படி நான் கொட்டுவேன்? அதெல்லாம் வேண்டாம். நீ எப்படி இருந்தாலும் நான் குடிக்கிறேன். நீ போட்டது எப்படியா இருந்தாலும் நான் குடிப்பேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், அது ரொம்ப உப்பா இருக்க போகுது. நான் வேற 2 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டேன். வேண்டாம், சொன்ன கேளுங்க, அதை கொட்டிடலாம், கொடுங்க. சாரிங்க, நான் தெரியாம போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டா போடுறேன். ஐம் சாரி. ஏய் பரவாயில்ல, இது ஒரு சின்ன விஷயம். இதுக்காக ஏன் இவ்வளவு சாரி? இல்ல, இருந்தாலும் நான் உங்களுக்கு காஃபி போடணும் ஆசையா தான் போட்டேன். ஆனா அதுல அதான் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு. எனக்காக பொண்ணுன்னு போட்டல, அது போதும். நீ எப்படி போட்டாலும் நான் குடிப்பேன். தேங்க்ஸ். தேங்க்ஸா இருக்கட்டும். சூர்யா சொன்னா நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்கான்னு. என்ன ஆச்சு? ஏன் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறியா? என்ன உன் பிரச்சனை? எனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. அது வந்து அது நீங்க நம்ம மீட் பண்ணலாம்னு கேட்டீங்கல்ல,
நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஏய், நிஜமாவா கேக்குறேன்? நிஜமாதான் சொல்றியா? நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? ஆமா, நிஜமாதான் கேக்குறேன். நாளைக்கு நான் உங்களை பார்க்கலாமா? உங்ககிட்ட நிறைய பேசணும். எனக்கு பேசணும்னு தோணுது. பேசலாமா? ஏய், லூசா நீ? நீ எப்ப என்கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பேசலாமா பார்க்கலாமான்னு கேட்டுட்டு இருக்க? கண்டிப்பா நாளைக்கு எங்க பார்க்கலாம்னு சொல்லு. நான் வேற எங்க பார்க்கலாம் சொல்லு. தெரியல, எங்க பாக்குறதுன்னு தெரியல. நீங்களே சொல்லுங்க. சரி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீ நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வா. நம்ம அங்க இருந்து எங்க போலான்னு பார்த்துட்டு போலாம். நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம் பைக்ல. ஓகேவா? கண்டிப்பா நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வரேன். எங்கே எங்கே நீ எங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிடி தொலைத்து விட்டேன். எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். பால் கொண்ட சிறுதீவுக்கு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயம். கண்டிப்பா போகணுமா? ஆமாம்மா, நான் கண்டிப்பா போயே ஆகணும்ல. இல்லைன்னா சித்தப்பா போன் பண்ணிடுவாங்கம்மா. நீங்க ஏன் போறீங்க? எங்க வீடு உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்களாம் உங்ககிட்ட நல்லா பேசலையா? இங்கே இருங்களேன். அடி, அவ எப்படி இங்க இருப்பான்? அவளுக்கு வீடு ஒண்ணு இருக்குல்ல, அவ அங்க போகணும்ல. அவ எப்படி நம்ம வீட்டுல இருக்க முடியும்? இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். நான் சூர்யா கிட்ட பேசுறேன். நீங்க இங்கே இருங்க, போகாதீங்க. யாழுமா, அவ கிளம்பட்டும். அவளுக்கு டைம் ஆயிடுச்சுல. ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவ கிளம்பட்டும். அதான் இவ்வளவு நேரம் இருந்துட்டால, இன்னொரு நாள் கண்டிப்பா வரப்போறா. ஆமா யாழு, ரொம்ப இருட்டிடுச்சு. இன்னும் நமக்காக அவளை இங்க நிக்க வச்சோம்னா அவ நைட்டு தனியா போற மாதிரி இருக்கும்ல. இப்பவே அவ எப்படி போவான்னு தெரியல. சொன்னா கேளுமா, அவ கிளம்பட்டும். சரி, எல்லாரும் சொல்றீங்க. சரி, நீங்க போங்க. நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு வர முடியாது, 2 நாள் கழிச்சு வரேன். சரியா? ஆனா இப்ப காலேஜ் லீவ் விட்டுட்டாங்கல்ல, நீங்க டெய்லி வாங்களே. லீவ் விட்டுட்டாங்கடா, அதுக்காக நான் டெய்லியும் வந்தா நல்லா இருக்குமா? உங்களுக்கெல்லாம் ஓகே, பட் ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலல்ல. ஆன்ட்டி சும்மா நம்ம ஒரு பேச்சுக்காக சொன்ன வாமான்னு, அதுக்காக அடிக்கடி வராதுன்னு நினைச்சிட்டாங்கன்னு நல்லா இருக்காதுல்ல. நேத்ரா, நீ டெய்லியும் வந்தாலும் அத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ டெய்லியும் வரலாம், ஆனா நீ தான் யோசிக்கிற. இல்லக்கா, ஆன்ட்டி சொல்லிட்டாங்கதான், ஆனா அதுக்காக டெய்லியும் வந்தா நல்லா இருக்காதுல்ல. நான் நடந்துக்கிறத வச்சுதானே ஆன்ட்டிக்கு என்ன பிடிக்கும். ஏய், அதெல்லாம் அம்மா பொண்ணு நல்லாவே பிடிக்கும். நீ அத நினைச்செல்லாம் கவலைப்பட வேணாம். டெய்லியும் வர முடியாதுதான். சரி, நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு போயே. பாரு, உன் ஆள் ரொம்ப ஏங்குறாமா. நாளைக்கு வந்துரு, இல்லன்னா அவன் உன்னை தேடி வந்துடுவான். அன்னைக்கு மாதிரி பாத்துக்க. ஏய், துளசி சொல்ற மாதிரி வந்தாலும் வந்துருவேன். நீ வா, நாளைக்கு வா. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நானும் அண்ணகிட்ட பேசுறேன். யாழ்னி சொல்ற மாதிரி நீ இங்கே இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா நான் எப்படி உன்னை இங்க இருக்க வைக்கிறதுன்னு தெரியல. நானும் அண்ணகிட்ட ஏதாவது பேசுறேன். நீ மட்டும் தனியா அங்க இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தாண்டி இருக்கு. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. சீக்கிரமே நேத்ரா இங்க இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். நேத்ரா, நீ கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மாமா கிட்ட பேசி நீ எப்படியாவது உன்னை இங்கேயே தங்க வைக்கிற மாதிரி நாங்க பாக்குறோம். சரியா? ஆமாண்டி, துளசி சொல்லிட்டால, கண்டிப்பா இங்க இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாடி. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரியா? பரவாயில்ல, இருக்கட்டும். நான் என்ன ரொம்ப தூரமா இருக்கேன்? பக்கத்துல தானே இருக்கேன். நீங்க பாக்குற தூரத்துலதான் இருக்கேன். நீங்க போன் பண்ண உடனே வரப்போறேன். நான் போன் பண்ண நீங்க வரப்போறீங்க. இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல, விடுங்க. எனக்காக இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்குமான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன அனுப்பவே மனசு இல்லாம நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமே எனக்கு அதிகம் தான். நான் இங்க இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த சந்தோஷம் போதும். எப்பயாவது வருவேன்ல, அப்ப இதே மாதிரி எனக்கு கொடுங்க. இது போதும். கவலைப்படாத நேத்ரா, நீ சீக்கிரமே இந்த குடும்பத்துக்கு வந்துருவேன். கண்டிப்பா வருவேன், நீ கவலைப்படாத. மாமாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா மாமா சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. புரியுதுங்கக்கா. சரி, பாக்கலாம். சரிங்கக்கா. மாமா எங்க? நான் கிளம்பணும்ல. இரு நேத்ரா, மாமா வரேன்னு சொன்னாரு. நீ எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. வந்துருவாரு, வெயிட் பண்ணு. சரிங்கக்கா. பின்ன நீங்க எப்படி பண்ணீங்க? நான் பயந்துட்டேன்ல. என்ன தவிர இடுப்புல வேற எவண்டி கை வைக்க போறோம்? இல்ல நம்மளே பாக்குறாங்க. கத்தி கூச்சல போடுறேன். ரூம் பக்கம் வாடி, உனக்கு இருக்கு. நாங்க எதையும் பாக்கலண்ணா.
நாங்க எதையுமே பார்க்கல. அப்படிதானே மச்சி? என்ன நேத்து அப்படிதானம்மா? ஆமா ஆமா நாங்க எதையும் பார்க்கலப்பா. ஆமா மச்சான், நான் எதையுமே பார்க்கல. மாமா ஆமா ஏன் எல்லாரும் எதையும் பார்க்கலன்னு சொல்றீங்க? என்ன பார்க்கல எனக்கு சொல்லு. அது ஒண்ணும் இருக்காங்க. அது நீ ரொம்ப புத்திசாலினா அதனால உனக்கு புரியாது. எங்களை மாதிரி முட்டாளுங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் புரியும். உனக்கு இது வேணாம் சரியா? நீ இப்போதைக்கு இது வேணாம். அப்புறம் மாமா ரூம்ல போய் சொல்லித்தரேன் சரியா? இதுக்கு நீ கத்தணும் பாரு. இவங்க முன்னாடி எனக்கு மௌனமே போச்சு. ரூமுக்கு வா. உனக்கு இருக்குடி. ஐயோ அசிங்கமா போச்சுடி எனக்கு. நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் இப்படி வந்து பண்ணலாமா? நான் பயந்துட்டேன்ல. பயப்படுறேன். உள்ள வா. உனக்கு இருக்குடி. ஐயோ மாண்டுங்க முன்னாடி எல்லாம் இன்சல்ட் பண்ண வைக்கிறாளே. அப்படியே இவங்க முன்னாடி இருப்பாங்க. அது சரி இவ்வளவு யோசிக்கிறவரு ஏன் இடுப்புல கை வைக்கணும்? அமைதியா வந்து நிக்க வேண்டியதானே? சும்மா இருக்கிறவங்க முசு பேசுறவங்களே நீங்க தானடி. இப்படி காமிச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம். எங்க கை என்ன பண்ணும்? குடிக்கணும் தான் தோணும். அதுவும் குடிச்சிட்டேன். நான் உனக்கு காமிக்கலாம். நான் சும்மா சாதாரணமா நின்னுட்டு இருந்தேன். நீங்க தான் சடனா வந்து இந்த மாதிரி பண்றீங்க. உங்களுக்கு தான் மாமா அறிவே இல்ல. ஏன் மாமா இங்க எல்லாரும் இருக்காங்கன்னு தெரியுதுல்ல, இப்படி வந்து பண்ணலாமா? ஓ அப்படியா? சரி இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, வா ரூமுக்கு போலாமா? நான் வரல. நீ வரல தூக்கிட்டு போயிடுவேன். சும்மா இருந்தவன உசு பேத்திட்டேன் இன்னைக்கு. அதனால ரூமுக்கு வந்துரு. இல்லன்னு வச்சுக்கேன் நான் தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் பாத்துக்க. ஏமா? சரி அப்புறமா பேசுறேன். நமக்காக நம்ம குழந்தைங்கள வெயிட் பண்றாங்களா? என்னன்னு பேசிட்டு வந்து என் பொண்டாட்டிய பாக்குறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணடி. இங்க பத்திரமா வச்சுக்க. மாமா வந்து சுலுக்கு எடுத்து விடுறேன் சரியா? உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு மோகரம் பார்த்தே எங்களுக்கு துடுக்கி போச்சு. குடவர வச்சு குச்சனூர் பரவள மெதுவாக செல்லேண்டி. என்னடி லுக்கு? நீங்க பாரு இப்படி எல்லாம் பாக்காத. எல்லாரும் இருக்கிறாங்க பார்க்க மாட்டேன். இடுப்புல கை வச்ச மாதிரி வேற ஏதாவது பண்ணிட்டு போறேன் பாத்து. ஐயோ நான் இல்லப்பா, நான் பார்க்கவே இல்லையே. பாக்கலனாலும் ரூமுக்கு வருவல அப்ப வச்சுக்கிறேன்டி. வர மாட்டேனே. வந்து தூக்கிட்டு வந்துடுவேன். அப்போ என்ன இங்க? நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அட ஆமாண்ணா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர போயிடுச்சு. இங்கே கதிரு நீ ஒண்ணு பண்ணு. நீ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா சரியா? சரிங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் என் வண்டியில போயிடுறேன். நேத்துமா உங்க புது வண்டிய எங்க வீட்டுல விட்டுட்டு போங்க. நாங்க யாரும் எதுவும் பண்ணிட மாட்டோம். நாளைக்கு கதிர் கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டுவோம் சரியா? நீ போய் தம்பி கூட போங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டிடுச்சு. அவன் கூட வந்தாதான் சேஃப். அவன் கூட போங்க சரியா? என்ன இன்னும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க? அது புது வண்டி இல்லதான் இருந்தாலும் நல்ல வண்டிதான். ஆமா ரொம்ப நல்ல வண்டிதான். பிரேக் இல்லாத வண்டி. ரொம்ப நல்ல வண்டிதான். எங்க காரை டேமேஜ் பண்ணீங்க நாங்க எதுவும் சொல்லல. நூறு மட்டும் காரை டேமேஜ் பண்ணா அவனுங்க வந்து வீட்டு வாசல்ல நின்றுவாங்கம்மா. வேண்டாம் சொன்னா கேளு. கதிரே கூட்டிட்டு போவான். நாளைக்கு உங்க வண்டி உங்க வீட்டுக்கு வந்து சேரும் சரியா? அதுல பிரேக் இல்லன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏதோ உங்க அளவுக்கு மூளை இல்லைனாலும் எங்களுக்கும் கொஞ்சம் மூளை இருக்குமா? அதான் அந்த மூளையை வச்சு அதுல பிரேக் இல்லைன்னு நாங்க அப்பவே கெஸ் பண்ணிட்டோம். அது அப்பவே கண்டுபிடிச்சிட்டாரு மச்சான். உன் வண்டியில பிரேக் இல்லைன்னு. தங்கச்சி ஆமா தங்கச்சி உன் வண்டியில பிரேக் இல்லாம நீ கலந்து கிடந்தேன்னு அப்பவே மச்சான் கண்டுபிடிச்சிட்டாரு. சாரி. சாரிடா வேண்டாம். சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். துளசி அக்கா சூப்பரா வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு குழம்பு மட்டும் தனியா கட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நைட்டுக்கும் நாளைக்கு காலையில டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்குமே அக்கா கொடுத்த குழம்புதான். தரமா இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன். அது சரி. ஆமா நீ சமைப்பியா? சூப்பரா சமைப்பேனே. துளசி அக்கா விடவும் செமையா சமைப்பேன். நீங்க வேணா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்களேன், நான் சமைச்சு தரேன். இல்ல பரவாயில்ல நீ இருக்கட்டும். நல்லா சமைப்பேன்னு சொல்ல பத்தியா அதுக்கே சந்தோஷம். உனக்கு எதனா டெஸ்ட் பண்ணணும்னா கதிர வச்சு டெஸ்ட் பண்ணிக்க. அண்ணா என்னன்னா தம்பியை கோத்து விடுறீங்க? டேய் என்னடா உன் ஃப்ரெண்டு அவ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னா ஒண்ணு வச்சுதானே பண்ணணும். அது நியாயமும் கூட. நாளைக்கே வருவான் சமைச்சு போடு சரியா? தெரியுது நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கிண்டல் பண்றீங்கன்னு. நான் துளசி அக்காவுக்கு சமைக்க மாட்டேன், ஆனா சுமாரா சமைப்பேன். ஆனா நீங்க ஒரு நாள் சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும். நீங்களும் வரணும். நீ ஒண்ணு பண்ணு. இந்த ஜீவா இருக்காம உங்க அண்ணன் ஜீவா இருக்கான், கதிர் இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் சமைச்சு போடுமா? ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லட்டும். அப்புறமா வந்து சாப்பிடுறேன். எனக்கு இப்போதைக்கு துளசி சாப்பாடு போதும். ஐயோ
மச்சான் நான் என்ன பண்ணேன் மச்சான் உங்களுக்கு எல்லாமே என் மேல போகணும் நேரடியா சொல்லிடுங்க அதுக்காக இப்படி எல்லாம் தண்டனை கொடுக்காதீங்க மச்சான் எல்லாரும் கிண்டல் பண்றீங்க இருங்க ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு போடுறேன் அப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க இருங்க உங்க வீட்டுக்கே வந்து ஒரு நாளைக்கு நான் சமைச்சு தரேன்னு இல்லையான்னு பாருங்க நீங்க வர அன்னைக்கு சொல்லிடுங்க ஏன் யாரும் இல்ல நீங்க என்னைக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடலாம்ல அதான் கேட்டேன் யாரும் நீமா பரவாயில்லப்பா எனக்கு இந்த அளவுக்கு அது மூலம் இருக்கு அது இருக்க சந்தோஷம் தான் நீ அழுக்குட்டி நீ தப்பிச்சிருவ மாமாவே ஏதாவது பார்த்து செய்யணும் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன் நீங்க வேணா பாருங்க உங்க வீட்டுக்கு வர அன்னைக்கு நான் சொல்லாம கொள்ளாம தான் வருவேன் வந்து நீ எல்லாருக்கும் நான் சமைச்சு போடுவேன் பாருங்க கவலையே படாத நேக்கா நீ வா நீ வந்து ஒரு நாளைக்கு உன் கையால சமைச்சு போடு அக்கா இருக்கல அக்கா உனக்கு ஹெல்ப் பண்றேன் சரியா அப்படி சொல்லுங்கக்கா அப்பனும் ஓகேதான் என் துளசி இருக்கானா நம்ம கண்டிப்பா சாப்பிடணுமா ஆமாமா எனக்கு ஓகேதான் அது துளசி இருக்கால நானும் சாப்பிட வேண்டி எனக்கும் ஓகேதான் நீ துளசி செய்வால அப்ப நானே சாப்பிடுறேன் எனக்கு கூட ஓகேதாமா துளசி பார்த்துப்பா நாங்க சாப்பிடுறோம் இதெல்லாம் போங்க ஒரு குடும்பமே என்ன வாடுறீங்க போங்க சரிம்மா நீ கதிர் அவளை கூட்டிட்டு கிளம்பு நேரம் ஆகுது பாரு இந்த கிளம்புறேண்ணா சூர்யா வர மதன் என்ன காஃபி எல்லாம் குடிச்சாச்சா காஃபி நல்லா இருக்குன்னு புகழ்ந்துட்டு வந்தாச்சா ஏன்டா சரி விடு அவங்க பாவம் எனக்காக கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க எப்படி அவங்க ஹெல்ப் பண்றது நல்லா தானே இருந்தது காஃபி என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது உப்பு காஃபியா இருந்தது அவ்வளவுதான் என்னது உப்பு காஃபியா ஆமா யார் போட்டு கொடுத்தா வேற யாரு எல்லாம் நம்ம ஷாலினி வேலைதான் நல்ல வேலைடி நான் தப்பிச்சிட்டேன் ஐயோ சாரி நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் இல்லன்னா நான் தான் போட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன் அவ மாத்தி போட்டுட்டான்னு நினைக்கிறேன் சாரிண்ணா அது நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது அதுக்குள்ள ஒரு டேஸ்ட் தான் இருந்தது நல்லாதான் இருந்தது என்னது நல்லா இருந்ததா அது வேற ஒண்ணும் இல்லடி இப்ப டாக்டருக்கு அந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவர் அப்படிதான் கண்டிக்காது ஓ அப்படி சரிங்க மாமா புரிஞ்சிருச்சு என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்ல வேலை கரெக்டா இங்க வந்திருக்கேன் நீங்க பாரு எல்லாரும் இங்கதான் இருக்காங்க எங்க வீட்டு மெம்பர்ஸ் எங்க எங்கன்னு கேட்டல எல்லாரும் இங்கதான் இருக்காங்க வா இன்ட்ரோடியூஸ் பண்றேன் சூர்யா இன்னைக்குதான் இவங்க பாக்குறேன் யாருன்னு சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா தான் என் தம்பி பேரு கதிரவன் நாங்க கதிர்னு கூப்பிடுவோம் ஹாய் ப்ரோ ஹாய்ண்ணா ப்ரோ அவங்கதான் இருங்க மதன் அண்ணா நான்டா நேத்ரா பாலு நீ என்ன பண்றீங்க என்னண்ணா என்ன சுத்தமா மறந்துட்டீங்க போல இருக்கே நேத்து அப்படிலாம் எதுவும் இல்லம்மா இங்க எனக்கு ஒரு கிளினிக் ஓபன் பண்ணிட்டேன் அதனால இங்க வந்துட்டேனா அதனால கொஞ்சம் டைம் இல்லடா நான் பார்க்க முடியல ஆமா சித்தப்பா எப்படி இருக்காங்க சித்தி எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா சித்தப்பா சித்தி பசங்க பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா அது சொல்லா ஆமா நீ எப்படி இங்க அது ஒண்ணு இல்லண்ணா இந்த கதர் இருக்காங்க இல்லையா அவங்க என்னோட காலேஜ் மேட் எனக்கு அவங்க வீட்டை பார்க்கணும்னு தோணுச்சா அத கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கு தானே வந்தேன் ஓ மேடம் அடுத்துதான் வந்திருக்கீங்க ஆமா மேடம் இங்க வந்தது சித்தப்பாக்கு தெரியுமா ஐயோ அண்ணா சித்தப்பாக்கெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க சித்தப்பாக்கெல்லாம் தெரியாது நான் தெரியாம தான் வந்தேன் சரி பயப்படாத சொல்ல மாட்டேன் உங்களை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலண்ணா ஆமா நீங்க எப்படிண்ணா இங்க எப்படி உன் ஃப்ரெண்ட பாத்தீங்க வந்தியோ அந்த மாதிரிதான் என் ஃப்ரெண்ட் சூர்யா பாக்கிறதுக்காக நான் வந்தேன் டேய் என்னடா நடக்குதுங்க நாங்க ஏதோ படம் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கோம் என்ன நடக்குது ஆமா உனக்கு நேத்ரா முன்னாடி தெரியுமா ஆமா சூர்யா நேத்ராவோட சித்தப்பாவும் எங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அவங்க வீட்டு பக்கத்துல நாங்க இருந்தோமே அப்போல இருந்து எனக்கு நேத்ராவும் நல்லா தெரியும் இப்பதான் கிளினிக் இங்க ஓபன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன்னா அதுல இருந்து நேத்துமாவும் பார்க்க முடியல நீ இப்பதான் பாக்குற ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பாக்குற மேடம் நல்லாவே வளர்ந்துட்டாங்க அம்மா இப்ப நீ என்ன படிச்சிட்டு இருக்க நான் பிகாம் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேனா இங்கதான் மதுரை நகரத்துல இருக்கேனா என்ன சொல்ற இங்க இருக்கீங்க அப்ப உங்க சித்தப்பா சித்தி எல்லாம் இங்கதான் இருக்காங்களா இல்லண்ணா சித்தப்பா சித்தி எல்லாம் இல்ல நான் மட்டும் தான் சித்தப்பா தான் வீடு பார்த்து வச்சிருக்காங்க இங்க நான் மட்டும் தானே இருக்கேன் லூசா நீங்க அது எப்படி தனியா இருக்கு ஆமா உங்க சித்தப்பா எப்படி இது கல்ல பண்ணாரு அதெல்லாம் பெரிய கதைனா அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சரி அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ரொம்பவே நல்லா இருக்காங்க உன்னை பாக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு இருக்காங்க சரி ஊருக்கு வரும்போது கூட்டிட்டு வரலாமே நினைச்சேன் மேடம் பார்த்தா இங்கே இருக்கீங்களே அப்ப நாளைக்கே கூட்டிட்டு போயிட வேண்டியதான் சரி நீங்க எங்க இருக்கேன்னு சொல்லு அட்ரஸ் கொடு நான் வந்து கூட்டிட்டு போறேன் சரியா கண்டிப்பா நான் கூட அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களுக்கு லொகேஷன் சென்ட் பண்றேன் நீங்க நாளைக்கு வாங்க நான் வரேன் கண்டிப்பா வரேன் ரெடி ஆயிடு ஓகேவா அம்மா இப்போ உங்களுக்கு காலேஜ் லீவு தானே அப்புறம் ஏன் அங்க இருக்கணும் நீ ஒண்ணு பாருங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை நான் கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு சரியா இல்லண்ணா வேண்டாம் நான் அம்மா மட்டும் பாத்துட்டு வந்துடுறேன் பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணா இங்க பாரு நேத்து அண்ணன் சொல்றல கேளு என்னடா முடிஞ்சுதா அண்ணன் தங்கச்சி பாத்து போராட்ட போயிட்டு போல இருக்கேன் டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா இவளுக்கு வாயில பேசக்கூடாது காலையில 4 கொட்டி மானு கூட்டிட்டு போகணும் நீ என்ன கொஞ்ச நாளும் சரி நான் வரேன் நாளைக்கு ட்ரெஸ் பேக் பண்ணி வை ஓகேவா சரி அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் சொல்லு சரியா ஆமா இருங்க சரிடா இவதான் எங்க வீட்டு கடைக்குட்டி என் தங்கச்சி யாழினி ஹாய் குட்டிமா ஹாய் அண்ணா
ஆனா நீங்க டாக்டர் தானே? அட ஆமா, எப்படி குட்டிமாக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நீங்க தானே ஷாலினிக்கு ஃபீவர் போது நீங்க தானே வந்து பாத்தீங்க. ஷாலினி சொன்னா. பாருடா, குட்டிமா ரொம்ப புத்திசாலிதான் போல இருக்கே. ஆமா ஆமா, எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்களே. இப்ப நீங்க கூட சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப புத்திசாலிதான். அது சரி மதன், எங்க வீட்டு கடைக்குட்டி கொஞ்சம் அப்படிதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. தெரியுது, உங்க வீட்டு கடைக்குட்டின்னு நல்லாவே தெரியுது. அவ பேசுறதுலயே புரியுது. சரி சரி, கண்டுக்காது, அவ மனசு தாங்காது. சிச்சி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என் தங்கச்சி நான் என்ன சொல்லுவேன்னா, என் குட்டி தாங்க மாட்டேன், அதனால நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி, நெக்ஸ்ட் வா. ஏதோ சார் தான் ஜீவா, என் அத்தை பையன். நீ ஷாலினியை பார்த்தல, ஷாலினியோட அண்ணன். ஓ, என் மச்சான். அது சரி. ஐயோ, இப்ப என்ன சொல்லலாம்? ஹாய் ஹாய் சார். அட என்னங்க சார், நான் சொல்லிக்கிட்டு என் பேர் மதன், நீங்க மதன் சொல்லி கூப்பிடலாம். ஐயோ என்னங்க உங்க நேம் சொல்லி கூப்பிடுறதா? நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர், நான் போய் உங்க நேம் சொல்லி கூப்பிடுறது? சரி அதெல்லாம் நல்லா இருக்காது. நான் ப்ரோனே கூப்பிடுறேன். ப்ரோவா? இல்ல இல்ல, நீங்க மதன் பேர் சொல்லி கூப்பிடுங்க. இப்போதைக்கு அதான் சரியா இருக்கும். நீங்க மதனே கூப்பிடுங்க. என்னாச்சு? அட மதன் கூப்பிடுங்க ஜீவா, நான் உங்க பேர் சொல்லி கூப்பிடுறேன். நீங்க மதனே கூப்பிடுங்க. நீங்க இப்படியே கூப்பிட்டு போ, அதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நீங்க மதனே கூப்பிடுங்க ஜீவா. சரிங்க மதன், இவங்கெல்லாம் எங்க வீட்டு வாங்குங்கடா. இன்னும் பெரியவங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மா அம்மாலாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்பாவும் நீ பாத்துட்டு, இன்னும் அத்தையை உனக்கு காட்டல, அத்தையும் காட்டு பாத்துரு. ஆமா கண்டிப்பா அத்தையை பாக்குறோம். நீ வருங்கால மாமியார் இல்ல, பார்த்தே ஆகணும். கண்டிப்பா அத்தையை பாத்துவோம். ஆமா ஆமா, நீ கண்டிப்பா அத்தையை பாக்கணும், பார்க்காம இருக்க கூடாது. ஜீவாவை பாத்துட்டுல பாத்துக்க. அவன் தான் ஷாலினியோட அண்ணன். பேசணும்னா பேசுறது சரியா? கண்டிப்பா ஜீவானா கிட்ட பேசுங்க. என்ன ரெண்டு பேரும் புதர்க்கமாவே பேசுறாங்க? ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா? சிச்சி, அப்படியெல்லாம் இருக்காதுல்ல மதன். குத்தமில்ல, நெஞ்சு உனக்கு குறுகு இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் இருக்காது. ஆனா பார்வையுமே சரியில்லையே. இந்த சூர்யா, டைம் ஆகுது, கிளம்பிட்டுமா? ஆமாண்டா, இப்போ உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு கிளம்பு. அப்புறம் நாளைக்கு மறக்காம வந்து பாக்கணும்ல. என்ன என்ன பாக்கணும் சூர்யா? ஒண்ணும் இல்லடா, அம்மாவை பாக்கணும்னு சொன்னா, அம்மாவுக்கு செக்அப் இருக்குன்னு சொன்னா, அதுக்குதான் சொன்னேன். வந்துரு, நாளைக்கு மறக்காம வந்துரு. அது சரி, நான் சொல்ல வேண்டியதுல நீ கண்டிப்பா வந்துருவ. இனி வருவ, வந்துகிட்டேதான் இருப்ப, அப்படித்தானே? சூர்யா, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். துளசி கிளம்புறேமா? வாண்டு, நான் கிளம்புறேன். ஜீவா கிளம்புறேங்க. கூட்டிட்டு பாய். கதிர் பாய்.